வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி. ஸோ இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் ஜான் 2021 கரண்ட் அஃபேர்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். வேறஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அந்த பர்டிகுலர் சைட்டில் போய் எடுக்கணும். அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சைட்ஸில் எடுக்கணும். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கவர்ட் அண்டர் த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் உங்களால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க முடியும். அண்ட் தென் அதை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க இதை பொறுத்து தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல் கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. அட் த சேம் டைம் மெயின்ஸ்லேயும் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த யூஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மல்டி கண்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம யுஎனை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ யுஎனில் வந்து பார்த்திங்கன்னா 5 சப் குரூப் இருக்கும். அந்த 5 சப் குரூப்பில் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் குரூப். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்னென்ன, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு, இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒய் இன் நியூஸ். ஸோ எதனால் இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வந்து பாப்பாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா அஃபிஷியலி பிகன் இட்ஸ் 8th டேர்ம் ஆஸ் அ நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் UNSC ஃபார் த 2021-22 பீரியட். ஸோ 2021 to 22க்கான அந்த ஒரு பர்டிகுலர் நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8th டைம் வந்து இந்தியா வந்து இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மறுபடியும் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்தியா வில் சர்வ் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கவுன்சில், அ பொசிஷன் ஹெல்ட் பை ஈச் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் டர்ன் ஃபார் 1 month அக்கார்டிங் டு த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த மெம்பர் ஸ்டேட்ஸ் நேம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைமில், அதாவது 2021 to 22 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அந்த பர்டிகுலர் கவுன்சிலுக்கு பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ண போகிறாங்க ஃபார் 1 month. ஸோ இந்த பிரசிடெண்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு தான் இருக்கும். அதுவும் அந்த மெம்பர் கண்ட்ரீஸோட அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிறதையும் இந்த பிரசிடென்சி அப்படிங்கிறதையும் வந்து மிங்கிள் பண்ணிக்கக்கூடாது. ரெண்டும் இண்டிவிஜுவல் திங்ஸ், சரிங்களா, தனித்தனியான விஷயங்கள். பிரசிடென்சி என்டைல்ஸ் ப்ரிசைடிங் ஓவர் கவுன்சில் மீட்டிங்ஸ், coordinating actions, deciding content of UNSC debates and more. ஸோ இந்த பர்டிகுலர் பிரசிடென்சி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரி தான் அந்த மந்த்துக்கான அந்த கவுன்சிலோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆக்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. அண்ட் தென் அந்த டிபேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, உள்ளே நடக்கக்கூடிய டிபேட்ஸ், UNSCயோட அந்த டிபேட்ஸை வந்து எந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து டிபேட்ஸில் வந்து வைக்கணும், எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யாராக இருப்பாங்கன்னா அந்த 1 மாதத்துக்கு இந்த பிரசிடென்சி யார் இருக்காங்களோ அவங்க தான். அதாவது இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா will also chair the crucial Taliban and Libya Sanction Committee and Counter-Terrorism Committee of UN Security Council during tenure as a non-permanent member. ஸோ இந்த நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் 2021-22 டென்யூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அகெயின் இன்னொரு 3 கமிட்டியை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர் பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படின்னா அந்த தாலிபான், அண்ட் தென் லிபியா சாங்ஷன் கமிட்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. ஸோ இதெல்லாத்தையும் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறாங்க. அரல்ஸ் அந்த பர்டிகுலர் கமிட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ இப்போ இந்த நியூஸை வச்சு நம்ம மற்ற என்னென்ன விஷயங்கள் வந்து கேதர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் UNSC அண்ட் தென் இந்தியா, இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனோட பேக்ரவுண்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், India was elected to the United Nations Security Council in June along with Norway, Mexico, Ireland and Kenya. ஸோ ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் ஆகிருக்காங்க. யார் கூட சேர்ந்து எலெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நார்வே, மெக்சிகோ, அயர்லாண்ட் அண்ட் கென்யா. ஸோ இந்த ஃபேக்டோரியல் திங்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க UPSC பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவலாக தான் கேட்பாங்க. India has last assumed the role of non-permanent member at the UNSC in 2011-2012. ஸோ இதுக்கு முன்னாடி 2021-22க்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப்பை வந்து 2011-12 வாங்கியிருப்பாங்க.
அண்ட் தென் அதுக்கும் முன்னாடி எப்பப்போ வந்து அந்த நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1950 to 51, 1967 to 68, 1972 to 73, அண்ட் தென் 1977 to 78, அதுக்கு அடுத்தது 1984 to 85, அண்ட் தென் 1991 to 92. இந்த டைம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பராக வந்து இந்தியா வந்து இருந்திருப்பாங்க. At UNSC, India pledged to be guided by the 5 priorities under the overreaching theme of norms, that is new orientation for the reformed multilateral system. So இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நார்ம்ஸ் அதுக்கு கீழே, அதாவது யுஎன்எஸ்சியோட ஒரு 5 ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து எந்த தீமுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா நார்ம்ஸ் அப்படிங்கிற தீமுக்கு கீழே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நார்ம்ஸ்லேருந்து என்ன விஷயத்தை அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். ஸோ இன் ஆர்டர் டு ப்ராக்ரஸ் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் டு இன்டர்நேஷ்னல் டெரரிசம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிசத்துக்கு ஒரு எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் தென் நிறைய மல்டிலேட்ரல் சிஸ்டம்ஸ் வந்து ரிஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சை வந்து அவங்களால வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வித் அ ஹியூமன் டச். ஸோ ஹியூமன் டச்சோட வந்து டெக்னாலஜி இருக்கணும். பிகாஸ் டெக்னாலஜி அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹெவியாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட் பர்டிகுலர் திங், தட் இஸ் டெக்னாலஜி வித் ஹியூமன் டச். சரிங்களா? இந்தியா வில் பெர்சூ தீஸ் ப்ரையாரிட்டிஸ் த்ரூ அ 5S approach. So it's not a 5s approach, it's a 5S approach. So அந்த 5S என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சமன், சம்வேத், ஷியோக், சாந்தி அண்ட் தென் சம்ருத்தி. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சமன் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட், சம்வேத் அப்படிங்கிறது டயலாக், ஷியோக் அப்படிங்கிறது கோஆப்ரேஷன், சாந்தி அப்படிங்கிறது பீஸ், அண்ட் தென் சம்ருத்தி அப்படிங்கிறது ப்ராஸ்பேரிட்டி. ஸோ இந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் விஷயங்களை வந்து அப்ரோச்சாக எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண போகுது. இந்தியாஸ் என்ட்ரி இன்டு யுஎன்எஸ்சி கோயின்சைட் வித் த எமர்ஜிங் ஆஃப் நியூ வேர்ல்டு ஆர்டர். ஸோ இப்போது கரண்ட் சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோட அந்த ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் க்ரியேட் ஆகிற ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யுஎன்எஸ்சியில் வந்து என்டர் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஆர்டரில் வந்து நிறைய சிஸ்டமிக் அன்சர்டனிட்டி வந்து இருக்குது. அண்ட் தென் ஒரு குளோபல் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்சன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைவல் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எகென்ஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ரைவல் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு நேரோ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லா நேஷன்ஸ்கிட்டையும் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வேர்ல்டை வந்து ஒரு வைடர் ஸ்பேஸாக, ஒரு யூனிஃபைடு ஸ்பேஸாக எடுக்காமல் அவங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேரோ மைண்டடாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் நியூ வேர்ல்டு ஆர்டராக வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யுஎன்எஸ்சியில் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ த வேர்ல்டு ஹேஸ் ப்ரெஸிங் நீட் ஃபார் கண்ட்ரீஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் a rules-based international order, one which is committed to protecting human security around the world. ஸோ இப்போது இந்த நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஒரு காமனான ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காமன் ரூல்ஸ் இருக்கணும், அதை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா ஒரு கண்ட்ரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு கண்ட்ரியை பாதிக்கக்கூடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்தியாஸ் பர்சூட் of its interest at the UNSC should therefore reflect its material and geopolitical limitations and should be focused on a clearly identified agenda as India looks for a productive tenure at the UNSC. Various opportunities present themselves. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது இவ்வளவு புது விஷயங்கள் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த லிமிட்டேஷன்ஸ் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் லிமிட்டேஷன்ஸை மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட அந்த பர்டிகுலர் அஜெண்டாவில் வந்து நம்ம
ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரு ப்ராப்பர் அஜெண்டா இருக்கணும். ஏன்னா ஒரு ஓவர்லி ஆம்பிஷியஸ் அஜெண்டாவை கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, இந்த பர்டிகுலர் டென்யூரில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா இட் வில் பி எம்பாரஸ்மெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவை கையில் எடுத்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த 2 இயர் டேர்மில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மேக்கிங் யுஎன்எஸ்சி எஃபெக்டிவ் அண்ட் மோர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ யுஎன்எஸ்சியை எஃபெக்டிவாகவும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் வந்து மாற்றணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங். ஸோ யுஎன்எஸ்சி ஆஃபர்ஸ் ரூம் ஃபார் சஸ்டைன்டு டிப்ளமேட்டிக் interactions between the major powers who could minimize tension and create new opportunities for cooperation. ஸோ யுஎன்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேஜர் பவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து they must have to minimize the tension. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு டென்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் தென் கோஆப்ரேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த கவுன்சில் இஸ் பிகமிங் லெஸ் effective due to the deep division among the major powers. ஸோ அதுதான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட அந்த டிவிஷனை வந்து மறந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும். பட் அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இந்த யுஎன்எஸ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி வித் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி பவர், இந்தியா இஸ் அ யூனிக் பொசிஷன் டு பி த லீடர் தட் வில் சாம்பியன் சச் கோஆப்ரேஷன். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதுவும் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வித் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி பவர். ஸோ இதனால் இந்தியாவால் அந்த ஒரு கோஆப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் மேக்கிங் த யுஎன்எஸ்சி மோர் ரெப்ரசன்டேட்டிவ் ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் இந்தியாஸ் டிமாண்ட்ஸ் சின்ஸ் த எண்ட் ஆஃப் கோல்டு வார். ஸோ கோல்டு வார் முடிஞ்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யுஎன்எஸ்சியை வந்து ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டிமாண்டாக இருந்துகிட்ருக்குது. இந்தியாஸ் கேம்பெயினிங் இன் பார்ட்னர்ஷிப் வித் பிரேசில், ஜெர்மனி அண்ட் ஜப்பான் டு எக்ஸ்பேண்ட் யுஎன்எஸ்சி மஸ்ட் கண்டினியூ. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஒரு கேம்பெயினிங் வந்து செஞ்சுருக்காங்க வித் பிரேசில், ஜெர்மனி அண்ட் ஜப்பான். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த யுஎன்எஸ்சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. அதை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபர்தராக வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா strengthen climatic change dialogues. ஸோ climate change dialogues வந்து strengthen பண்ணணும். ஸோ after the outbreak of COVID-19, relationship between pandemics and climate change is in focus as a warming world become more susceptible to disease outbreaks. ஸோ இப்போ COVID-19 வந்துச்சு இல்லைங்களா, ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக்ஸ் அண்ட் climate change இதுக்கான ரிலேஷன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. காரணம் என்னென்னா இப்போது எந்த ஒரு வைரஸ் ஆர் பாக்டீரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி மோர் ஆக்டிவ் இன் வார்மர் கண்டிஷன். ஸோ நம்மளோட அந்த குளோபல் வார்மிங்னால வந்து பார்த்திங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி மைக்ரோபியல் பேத்தஜன்ஸோட அந்த ஆக்டிவ் கண்டிஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால் இட் வில் கிரியேட் மோர் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ். ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த கிளைமேட்டை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இன் டைம்ஸ் to come, climate change would be the biggest threat to humanity and India should use the UN platform for taking new initiatives on this important issue. ஸோ நம்ம இந்த யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டென்யூரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சில் ப்ராப்பரான இஷ்யூவை வந்து டிசைட் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அண்ட் கோயலேஷன் அகெயின்ஸ்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் highlights India's potential leadership role in that particular area. ஸோ இப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அண்ட் தென் கோயலேஷன் அகெயின்ஸ்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒரு லீடர்ஷிப் ரோலை வந்து இந்த பர்டிகுலர் கிளைமேட் சேஞ்சில் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற லீடர்ஷிப் ரோலை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்தது ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம். ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு ரோல். ஸோ டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணணும். ஆஸ் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பிரீச்சஸ் நியூ ஃப்ரான்டையர்ஸ், நோ கண்ட்ரி கேன் அஃபோர்ட் டு அடாப்ட் அண்ட் ஆஸ்ட்ரிச் லைக் அப்ரோச். ஸோ ஒரு வேர்த்லெஸ் அப்ரோச்சாக வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு அப்ரோச் வந்து இருக்கணும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பர்டிகுலர் விஷயத்தில் வந்து இந்த டெரரிசம் அப்படிங்கிறது ஹெவியாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் டைம்ஸில் வந்து டெரரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிஜிடாக வந்து தே வில் அட்டாக் தட் பர்டிகுலர் ஏரியா. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் த்ரெட்ஸ்,
அண்ட் தென் வந்து நிறைய மால்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா. ஸோ டெரரிசமும் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் அதை வந்து கர்டைல் பண்ணுற விஷயங்களை வந்து ப்ராப்பராக செய்யணும். India should use its tenure to force a search for solution, especially on reining in terror finance infrastructure, cyber threats, and use and misuse of information and communication technology by state and non-state actors. India must also strive for more cooperation and coordination between the UN and Financial Action Task Force on the issue of terrorism. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸை வந்து சர்ச் பண்ணணும். அதாவது இந்த டெரர் ஃபினான்சிங், அதாவது டெரரிசத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் தென் சைபர் த்ரெட்ஸ், அண்ட் தென் மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அண்ட் தென் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இப்போது இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணணும். இதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து யூஎன் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த டெரரிசம் பேஸ்டு இஷ்யூஸை வந்து கர்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரரிசத்தை வந்து கர்டைல் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த ஒரு பர்டிகுலர் 21-22 டைமில் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா சேரிங் த கமிட்டிஸ் ஆன் டெரரிசம். ஸோ டெரரிசம் பேஸ்டு கமிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் வந்து ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க. இந்தியா இஸ் லீடிங் எ வாய்ஸ் அட் த UN in the fight against the global surge of terrorism, particularly the threat posed in the region by cross-border terrorism emanating from Pakistan. ஸோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் கமிட்டிஸில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ யுஎன்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள ஒரு சப்சிடரி பாடிஸ் வந்து இருக்குது, 3 சப்சிடரி பாடிஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சேர் பண்ணுறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் பாடிஸை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அஜெண்டாவை வந்து அங்கே வந்து கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, இது ஒரு கமிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாலிபான் சாங்ஷன் கமிட்டி, இது 2வது கமிட்டி. ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா லிபியா சாங்ஷன் கமிட்டி. இதெல்லாம் தான் அந்த கமிட்டிஸ். இதிலலாம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில். ஃபர்ஸ்ட் திங், கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. த கமிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் த 9/11 terror attack in the United States, and it works to bolster the ability of UN member states to prevent terrorist act both within borders and across region. ஸோ அந்த 9/11 அட்டாக் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவுண்டர் டெரரிசம் கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஈவன் வித்தின் பார்டர்ஸ் ஆர் அக்ராஸ் த பார்டர்ஸ் அந்த டெரரிசத்தை வந்து கர்டைல் பண்ணும். ஸோ டெரரிசத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. எந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னா 9/11 டெரர் அட்டாக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அட்டாக் அப்புறமா இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது தாலிபான் சாங்ஷன் கமிட்டி. இதை நம்ம 1988 சாங்ஷன் கமிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி வந்து இண்டிவிஜுவல்ஸ் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணும். அதாவது இப்போது ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சம் என்டிட்டிஸ், ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் என்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரர் ஃபினான்சிங்லோ இல்லை பிளானிங், ஃபெசிலிட்டேட்டிங், ப்ரிப்பேரிங் ஆர் பெனிட்ரேட்டிங் ஆஃப் ஆக்ட்ஸு, அண்ட் தென் சப்ளையிங், செல்லிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆர்ம்ஸ், அண்ட் தென் ரெக்ரூட்டிங் ஆர் சப்போர்ட்டிங் ஆக்ட் ஆர் activities of groups undertaking and entities associated with Taliban. ஸோ தாலிபான் ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் என்டிட்டிஸ் ஆர்எல்ஸ் இண்டிவிஜுவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும் வித் திஸ் பர்டிகுலர் தாலிபான் சாங்ஷன் கமிட்டி. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் பேன் வந்து கொடுக்க முடியும். அண்ட் தென் ஆர்ம்ஸை வந்து எம்பார்கோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த தாலிபான் சாங்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தது வந்து லிபியா சாங்ஷன் கமிட்டி. ஸோ அண்டர் திஸ் கமிட்டி ஆல் மெம்பர் ஸ்டேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிவென்ட் த சேல் ஆர் சப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ரிலேட்டட் மெட்டீரியல் டு லிபியா. ஸோ எந்த மெம்பர் கண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா லிபியாவுக்கு ஆர்ம்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸை வந்து சப்ளை பண்ணக்கூடாது. ப்ரிவென்ட் த என்ட்ரி into or transit through their territories of all listed individuals. ஸோ இப்போ இந்த லிபியன் பீப்புள்ஸ் வந்து யாரும் இந்த லிஸ்டட் கண்ட்ரிக்கு வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்தது freeze all funds, other financial assets and economic resources that are
owned or controlled directly or indirectly by the listed individuals or entities. ஸோ இப்போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பர்டிகுலர் லிபியா பீப்புள், ஸோ அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து ஓவர்சீஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பர்டிகுலர் கமிட்டிஸில் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களால வந்து இந்த விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணி அந்த டெரரிஸ்ட்டை வந்து கர்டைல் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டீல் வித் சைனாஸ் க்ரோயிங் ஹாஸ்டாலிட்டி. ஸோ நம்ம பழைய விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ டெரரிசம் அப்படிங்கிறது பெரிய டாபிக்ன்றதுனால நம்ம இதெல்லாம் படித்தோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா டீல் வித் சைனாஸ் க்ரோயிங் ஹாஸ்டாலிட்டி. ஸோ சைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமங்கஸாக வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் க்ரோத்தை வந்து நம்மளால் டீல் பண்ண முடியும். China has unleashed its territorial nationalism and countries from India to Vietnam, Japan and Philippines etc. are facing China's bullying. ஸோ ஆப்வியஸாக சைனா வந்து பார்த்திங்கன்னா ஒன் சடன் டே நம்மளோட டெரிட்டரிக்குள்ளே வந்து பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சேம் அக்கர் வித் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் சைனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சைனா புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் ஈவன் ஹேப்பனிங் ஃபார் வியட்நாம், ஜப்பான், பிலிப்பைன்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ட்ரீஸ்க்கும் இது வந்து நடந்துகிட்ருக்குது. இந்தியாஸ் ப்ரெசன்ஸ் இன் UNSC would be useful in building a narrative and consensus against China's ill motive and also gathering the conditions for resolving the boundary dispute and expand the areas of bilateral cooperation. ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஸோ அங்கே நம்ம UNSCயில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த பார்டர் இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் நல்ல ஒரு பயலேட்ரல் கோஆப்ரேஷன் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரென்தன் new coalitions such as Quad. India could also use UNSC tenure to deepen collaboration with European partners like France, Germany in the security arena and find common ground with Britain that is craving out a new international path for itself after breaking away from the European Union. ஸோ EUவில் இருந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இவங்ககிட்டையும் இந்தியாவால் வந்து ஒரு நல்ல ரிலேஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் ப்ராப்பராக வந்து அந்த யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் கூட வந்து ப்ராப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரீவைட்டலைஸ் இட்ஸ் என்கேஜ்மெண்ட் வித் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஸ் இன் த குளோபல் சவுத். ஸோ ஏற்கனவே நம்மளோட சவுத் சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். த நியூமரஸ் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஃபேஸிங் எக்ஸிஸ்டென்ஷனல் சேலஞ்ச் ஃப்ரம் குளோபல் வார்மிங் அண்ட் ரைசிங் சீ லெவல். ஸோ சின்ன சின்ன ஐலாண்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீ லெவல்னால நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட டெரிட்டோரியல் ரேடியஸ் அப்படிங்கிறதே ரொம்ப சின்னசாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து சீ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட அந்த லேண்ட் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவங்களோட டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அ பிக்கர் த்ரெட் ஃபார் தெம். ஏன்னா ரொம்ப சின்ன குவான்டிட்டி ஆஃப் லேண்டு தான் வந்து இருக்கும். ஸோ அது குறைஞ்சின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பாதிப்பாக இருக்கும். தே ஆல்சோ ஸ்ட்ரகிள் டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் தேர் லார்ஜ் மேரிடைம் எஸ்டேட்ஸ். ஸோ அவங்களோட அந்த மேரிடைம் எஸ்டேட்ஸில் வந்து கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் சப்போர்ட்டிங் த சாவர்ஜினிட்டி அண்ட் survivability of the island states by articulating their peace and security concerns in the UNSC is a crucial political டாஸ்க் ஃபார் இந்தியா. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதாவது யுஎன்எஸ்சியில் இந்தியா இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கான பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ க்ரூஷியல் டாஸ்க் ஃபார் இந்தியா. அட் த சேம் டைம் த யுஎன்எஸ்சி டென்யூர் இஸ் அ குட் மொமெண்ட் ஃபார் இந்தியா டு இன்டென்சிஃபை இந்தியாஸ் என்கேஜ்மெண்ட் ஆன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இன் ஆஃப்ரிக்கா அட் பைலேட்ரல், ரீஜனல் அண்ட் குளோபல் லெவல்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் யுஎன்எஸ்சி டென்யூர் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஷேப்பிங் டிபேட்ஸ் ஆன் எமர்ஜிங் இஷ்யூஸ். ஸோ புது புது இஷ்யூஸில் வந்து நம்மளோட டிபேட்ஸை வந்து ஷேப் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா வில் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேப் த டிபேட்ஸ் ஆன் some of the most pressing global peace and security challenges of our time, including the ongoing humanitarian crisis in Myanmar, the Iran nuclear deal and then COVID-19 pandemic, some others. ஸோ இப்போது புது புது இஷ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து
ஒரு டிபேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த ஒரு டென்யூரில் வந்து பார்த்திங்கன்னா புது புது எமர்ஜிங் ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அதை தான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் வார்ஃபேர் அண்ட் தென் க்ரோயிங் நியூக்ளியர் ரிஸ்க். சரிங்களா? ஸோ பயாலஜிக்கல் வார்ஃபேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the pandemic as a sensitized possibilities of malicious use of pathogens and the possibility of biological warfare. So இந்த COVID-19 பேண்டமிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. there is a possibility of this is being a biological warfare. ஸோ பயாலஜிக்கல் வார்ஃபேரை வந்து நம்ம வந்து கர்டைல் பண்ணும். while the biological and toxic weapons convention does exist, it has its own limitation and the issue needs some rethinking and action. ஸோ இப்போ இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆர் டாக்ஸிக் வெப்பன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா there is a convention. ஆனால் இந்த கன்வென்ஷனுக்கும் ஒரு சில ஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டட் ஸ்பியரில் தான் இந்த கன்வென்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து அமெண்ட் பண்ணும் ஆர்எல்ஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். இந்தியா ஹேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் நெட்வொர்க்ஸ் வித் லைக் மைண்டட் நேஷன்ஸ் டு என்ஷூர் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராக்ரஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது இந்த ஒரு டைமில். ஸோ அவங்க வந்து லைக் மைண்டடாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து ஒரு சில கன்ஸ்ட்ரக்டிவ் திங்ஸை வந்து அவங்களால வந்து செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது க்ரோயிங் நியூக்ளியர் ரிஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பயாலஜிக்கல் வார்ஃபேர், அதுக்கு அடுத்தது நியூக்ளியர் ரிஸ்க். ஸோ எஸ்பெஷலி ஆஃப் இன்எவிடென்ட் எஸ்கலேஷன் ஆர் stumbling into the nuclear war-like situation require global resolution. ஸோ இப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது இல்லைங்களா? இப்போ 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறப்போ எந்த கண்ட்ரி நியூக்ளியர் வார் ஹெட்ஸை வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து மற்ற கண்ட்ரி வந்து பயப்பட தான் செய்வாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் வார் லைக் சுச்சுவேஷன்ஸ்னால க்ரியேட் ஆகுது. இந்தியா குட் சப்போர்ட் a special session on department to meaningfully examine the pathways towards elimination of nuclear risk and weapon. ஸோ இந்த நியூக்ளியர் ரிஸ்க்ஸ் அண்ட் வெப்பனை வந்து எலிமினேட் பண்ணுறதுல இந்தியாவால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸாமைன் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் செஷனை வந்து கொண்டு வந்து இந்தியாவால் ஒரு ப்ராப்பர் எக்ஸாமைன் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் பிட் ஃபார் அ பெர்மனன்ட் சீட். ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. India's inclusions in the grouping as a permanent member has been time and again blocked by China. ஸோ அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் யார் அப்படின்னா சைனா. ஏன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிளாக் பண்ணுறாங்க. இந்தியாஸ் கேஸ் would be better strengthened by showing sincere leadership on international security concerns, especially in a polarized environment. This would require nudging interstate relation into a working relationship to facilitate cooperative action. ஸோ நம்மளோட அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷனை வந்து கொண்டு வரதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்மனன்ட் மெம்பருக்கு வந்து ஒரு ஒர்த்தானவங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து இங்கே கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப்பை வந்து நம்மளால் வந்து காட்ட முடியுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்டைனபிள் கோலாக வந்து இருக்கும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளோட ஒர்க்கை வந்து செய்கிறோம், ஒரு ப்ராப்பர் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சர்னை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இட் வில் இன்க்ரீஸ் அவர் சான்ஸ் டு பிகமிங் அ பெர்மனன்ட் மெம்பர். அதுக்கு அடுத்தது ரிஃபார்மிங் பீஸ் கீப்பிங் எஃபர்ட்ஸ். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் டு த UN and it shall seek to leverage its strength in information and communication technology to improve peacekeeping efforts around the world. ஸோ இந்த பர்டிகுலர் யூஎனோட அந்த பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கான்ட்ரிபியூஷன் இந்தியன் ட்ரூப்ஸை வந்து அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்தியா ஆல்சோ சீக்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதாவது ஐசிடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாடுபட்டுருக்காங்க. ஸோ இந்த பீஸ் கீப்பிங் எஃபர்ட்டை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் டென்யூரில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஒரு பர்டிகுலர் 2021 to 21 டென்யூரில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சேலஞ்சஸ். நமக்கு இந்த டென்யூரில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். So, challenges in front of India. Lack of consensus on definition of terrorism. So, all around the world, terrorism-கான definition வந்து ஒரு unbalanced conditionல தான் வந்து இருக்குது. India took the initiative to pilot a draft comprehensive conversation on international terrorism.
ஸோ ஒரு பர்டிகுலர் டிராஃப்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த CCITயில் இன் 1996. The CCIT, however, facing a deadlock at the UN since there are basic difference between various countries on the exact definition of terrorism. ஸோ என்னதான் ஏற்கனவே ஒரு டிராஃப்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஹோல்டில் தான் இருந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, டெரரிசம்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து கிடையாது. நீங்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன் பர்சன்ஸ் டெரரிஸ்ட் இஸ் அனதர் பர்சன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அங்கே டெரரிசம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சைனா ஃபேக்டர், ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் நமக்கு. Beijing is asserting itself at the global stage much more vigorously than ever. It heads at least 6 UN organizations and has challenged the global rules. China also continued to brazenly support Pakistan at multilateral fora for further undermining India's interest. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அண்டர்மைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டை வந்து சைனா வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா they are supporting for Pakistan. So it's a big threat. அதுக்கு அடுத்தது போஸ்ட் கோவிட் குளோபல் ஆர்டர். ஸோ இப்போ ஜென்ரலாகவே கோவிட் முடிஞ்சு அப்படின்னா we are going to be predominantly use the word pre-covid and then post-covid. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ-கோவிட் அண்ட் போஸ்ட்-கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எமர்ஜ் ஆக தான் போகுது. ஸோ அந்த போஸ்ட் கோவிட் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, the global economy is in shambles with various countries facing recession and health emergencies. At the same time, narrow nationalism is sweeping across the world, which challenges the prospects of global cooperation. To handle all these situations, need careful strategies to move the world out of this burdening challenge. ஸோ இப்போது முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரெசிஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹெல்த் எமர்ஜென்சிஸ் வந்து ஒரு கண்ட்ரிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு நேரோ நேஷ்னலிசம் தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியிலேருந்து என்ட்ரி ஆகிறத தடுக்கிறாங்க. அண்ட் தென் நிறைய ட்ரேடு பேரியர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ மைண்டட் அப்ரோச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிகர் சேலஞ்ச் ஃபார் இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டையே வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சிஸ்டமாக வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியா வந்து கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ். வித் த சுச்சுவேஷன் deteriorating between USA and Russia, increasing tension between USA and Iran, it will be tough situation for India to promote multilateral solution to global problems. ஸோ இப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்துகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் USA அண்ட் ரஷ்யா, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி ரைவல்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா USA அண்ட் ஈரான். ஸோ இங்கெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் காமன் திங்கை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஒரு குளோபல் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்னொருத்தருக்கு தப்பாப்படும். ஸோ இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கன்க்ளூஷன். ஸோ ஆஸ் இந்தியா என்டர்ஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் த தேர்ட் டைம் சின்ஸ் த எண்ட் ஆஃப் கோல்டு வார், தேர் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டைனமிக் தேன் த one it encountered during the earlier tenures of 1991 to 92 and 2011 to 2012. ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டென்யூர், அதாவது அந்த பர்டிகுலர் பிரசிடென்சிக்கு இது ஒரு தேர்ட் டென்யூராக இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்த அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் விச் ஆஃப்டர் த கோல்டு வார். ஸோ இந்தியா டூ has changed over last decade. The range of India's interest has expanded and so has the circle of India's international partners. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சர்க்கிளும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நம்மளோட பார்ட்னர்ஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. இந்தியாஸ் நியூ ஸ்டிண்ட் அட் UNSC ஷுட் தேர்ஃபோர் பி மோர் பர்பஸ்ஃபுல் அண்ட் ப்ராக்மேட்டிக். ஸோ இந்த பர்டிகுலர் யுஎன்எஸ்சியில் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த ஒரு பர்டிகுலர் டைமில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் தென் ப்ராக்மேட்டிக்காக இருக்கணும். Purposefulness is about integrating its UNSC engagement with India's broader national goals. அதாவது பர்பஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த
நம்மளோட அந்த நேஷ்னல் கோல்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ப்ராடர் கோல்ஸோடு வந்து யுஎன்எஸ்சியை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கடுத்தது ப்ராக்மேட்டிசம் இஸ் அபவுட் அடாப்டிங் டு த சேஞ்ச்டு கண்டிஷன் அட் த யுஎன்எஸ்சி அண்ட் அவாய்டிங் ஓவர்லி ஆம்பிஷியஸ் கோல்ஸ். ஸோ சிம்பிளாக வந்து அவங்கள நம்ம பக்கமாக கொண்டு வரதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வி கேன் ஆல்சோ ரெஸ்பெக்ட் தயர் பாலிசி அண்ட் தென் அவங்களோட அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ராக்மேட்டிசம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் பிலீஃப் இன் டைக்டம் ஆஃப் வாசுதெய்வ குடும்பகம். ஸோ த ஹோல் வேர்ல்டு இஸ் அ ஃபேமிலி. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ தே மஸ்ட் மேனிஃபெஸ்ட் இன் bridging the geopolitical divide and play its part ensuring global justice in areas of common concerns like health, climate change, terrorism and reform global institutions. ஸோ காமன் த்ரெட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு பார்ட் வந்து ப்ளே பண்ணி அந்த பர்டிகுலர் இஷ்யூஸை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா அந்த வாசுதெய்வ குடும்பத்தில் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மொத்த வேர்ல்டுமே வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தே மஸ்ட் ஹாவ் டு ஹெல்ப் தம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்க்ளூஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் மோஸ்ட்லி வேகாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு ஃபேக்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மிஞ்சி போனால் 3 ஃபேக்ட்லேருந்து 4 ஃபேக்ட் தான் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்டை வந்து அந்தளவுக்கு மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ யூ கேன் ஸ்கிப் தட் பர்டிகுலர் பார்ட். ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.